அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சார், இப்போ மிஷ்கின் அவர்கள் பேசுகிற அத்தனை விஷயங்களுமே மீம் கண்டென்ட்டாக மாறி மக்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறாங்க. யாருமே அவர் பெருசாக தப்பாக சொன்ன மாதிரியே தெரியல. எல்லாருமே வந்துட்டு அதை வேறு வேறு தருணத்துக்கு அவங்க வாழ்க்கையில் பொருத்தி ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிறாங்க இல்லையா? இந்த ரசிப்புத்தன்மை வந்ததுங்கிறது வந்துட்டு இதனால தான் இவங்க இப்படி பேசி ட்ரெண்ட் ஆகணுன்ற மாதிரியான ஏதாவது ஒரு சூழல் இருக்கா? இல்லைங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ மிஸ்கின் மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம் பண்ணால் கூட நீங்கள் சோசியல் மீடியாவில் இந்த இன்ஸ்டாகிராம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க பண்ணுறத விட பல மடங்கு அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதை பார்த்து இது வந்துச்சா, இதை பார்த்து அது வந்துச்சான்னே நமக்கு தெரியல. அப்படி ஒரு பெரும் குழப்பத்தை இங்கே ஏற்படுத்துகிறாங்க. எவ்வளவு மலினமான ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்டைலாக இவங்க எடுத்துக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் போயிட்டுருக்கு. அதனால் இது அவங்கவுங்க மனசாட்சி அவங்கவுங்களுக்கு கேள்விகளை கேட்டு சரியாக தவறாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்னாதான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பட் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் நமக்கும் ஒரு குழப்பம்தான் வருது. இது எங்கே போய் தடுக்கிறது, யாரால் யார் கேட்டாங்கன்னே புரிய மாட்டேங்குது.